திஸ் இஸ் சாட்டர்டே மார்னிங். திருவிழானே எனக்கு ஞாபகம் வருது. ஃபஸ்ட்டு இந்த கடை தெரு தாங்க. கடை தெருவில் ஜாலியாக கடையில் எல்லா பொருளும் வாங்கலாம். செம்ம ஜாலியாக இருக்கும். இது 10 days பெருமாள் கோயில் திருவிழா, வரதராஜ பெருமாள் கோயில் திருவிழா. செம்மையாக இருக்கும். கடைசி நாள் 10ஆம் நாள் தான் செம்மையாக இருக்கும். நிறைய கடைலாம் இருக்கும். அந்த தேர் திருவிழாவில் தேருக்குள்ளேயே போய் நம்ம சாமியெல்லாம் அழகாக பார்த்துட்டு வரலாம். சூப்பராக இருக்கும். தேருக்குள்ளே போய் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். நிறைய கடைங்க இருந்துச்சு, எக்கச்சக்கமான கடைங்க. என் பசங்களை கையிலேயே பிடிக்க முடியல. அதுக்கு மேலே நான் கொஞ்சம் என்னையும் கையில் பிடிக்க முடியல. நிறைய பொருள் பார்த்தேன், நிறைய விஷயம் பார்த்தேன். நல்லா அழகழகாக பேக்ஸு இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செடியெலாம் வேறு வச்சுருந்தாங்க. ஆனால் அது வளருமா என்னன்னு தெரில, ஒரே சந்தேகம். சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வச்சுட்டு வளரணுன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும், அதனால் வாங்கலை. அப்புறம் பசங்க நிறைய பொம்மை கடைக்கெலாம் போயிட்டு நிறைய பொம்மைலாம் திங்ஸ்லாம் வாங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு சமாளிக்கிறதா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா வழியெல்லாம் ஃபுல்லாக பொம்மை கடை தான். இந்த உண்டியெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு இந்த பழைய ஞாபகம்லாம் வந்துடுச்சு. இந்த மண் உண்டியல் இதெல்லாம் வாங்கிட்டு அதை சேர்த்து வச்சு டமால்னு போட்டு உடைக்கும் போது வர சந்தோஷமே செம்ம சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா என் பொண்ணு இது வாங்கியிருந்தான். வாங்கும்போது எனக்கு அது தெரியல, என்னடி இது அப்படின்னு கேட்டால், இல்லை இது லைட் எரியும், வாங்கலாம், லைட் எரியும்னு நினச்சி தான் வாங்கினோம். ஆனால் இது இந்த அளவுக்கு இது லைட்டில் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த டார்ச் போடும்போது அதில் நிறைய ஃபோட்டோஸ் மாதிரிலாம் வருது, அனிமல் ஃபோட்டோஸ்லாம். அது இந்த கார்ட்டூனில் இருக்க அனிமல்ஸ் மாதிரி நல்லா அழகழகாக வந்துச்சு. அப்புறம் இந்த அதாவது கடல் உள்ளே இருக்கிற உயிரினங்கள், அந்த ஃபிஷ்ஷு, நண்டு, ஸ்டார் ஃபிஷ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் என் பெரிய பொண்ணு பாட்டு சின்ன பொண்ணு உட்காந்து ஜாலியாக விளையாடிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. இது ஃபிஷ் அப்படிலாம் சொல்லிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. இது ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆஹா அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அதை வாங்கி நானும் அடிச்சு பார்த்துட்டு இருந்தேன். அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டில் நானுமே கொஞ்ச நேரத்தில் குழந்தையாக மாறிட்டேன் இதை பார்த்தோன்னே. அப்புறம் விளையாடிட்டு இருந்தோம். எக்கச்சக்கமான பொருள் வாங்கணும். எல்லா பொருளோட என்னென்ன ரேட்டு, என்னென்ன வாங்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். செம்ம அழகான பொருட்கள்லாம் இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டான பொருள்லாம் வாங்கினோம். எங்கள் அம்மா எப்போவுமே திருவிழாவுக்கு போனால் ஒரு இந்த மாதிரி பொருள் வாங்குறதுன்னு வச்சுருப்பாங்க. அந்த பொருளுமே வாங்கியிருக்காங்க, அதையும் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இந்த உண்டியல் வாங்கியிருந்தோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது கீழே இந்த ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம உடைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதில் புத்தாவும் அதுக்கப்புறம் இந்த கேட்டை வாங்கினோம். கேட் என் பொண்ணு ரொம்ப ஆசைப்பட்டா, அதனால் வாங்கினேன். அந்த ஃப்ளவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது ஊதுவத்தி வைக்கிறதா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அப்புறம் இந்த ஜூஸ் ஜார் வாங்கினேன். ஜூஸ் ஜார் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு நான் ரொம்ப நாளாக ஆன்லைனில் தேடிட்டு எனக்கு இந்த ஜூஸ் ஜார் கிடைக்கல. அதனால் இப்போ நான் வாங்கிட்டேன். அதுவும் 2 150 கொடுத்தாங்க. பேசி வாங்கிட்டோம். அவங்க 250 சொன்னாங்க. ஆனால் நாங்கள் 150 கேட்டு அம்மா வாங்கினாங்க. என்ன பண்ணுறது, இதில் கம்மி பண்ணி வாங்குறது அப்படின்றது இந்த டேலண்ட்லாம் இந்த மம்மிஸ்க்கு மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் இதற்கு ரேட் பேசலாம் அவ்வளோ வாங்க மாட்டேன். ஆனால் எங்கள் அம்மா நல்லாவே ரேட் பேசி வாங்குவாங்க. அப்படி வாங்கினதா ரீசனபிளாக இருந்துச்சு. எல்லாமே ரொம்பலாம் ரேட்லாம் கிடையாது, வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த கோலம் போடுறது, எனக்காகவே இந்த கோலம் போடுறது விற்றுட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு சுத்தமாக கோலமே போட வராது. சின்ன கோலம் கூட ரொம்ப தடுமாறி தான் போடுவேன். அதனால் நான் இந்த மாதிரி அழகழகாக கோலம் பொருள்லாம் வாங்கிட்டேன். அப்புறம் இந்த மாயலெல்லாம் வாங்கியிருந்தேன். இந்த மாயலை பார்த்திங்கன்னா அழகாக கோல்டன் கலரில் கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாத அளவுக்கு நல்லாவே தின்னாகவும் நல்லா அழகாக இருந்துச்சு, நல்லா ட்ரிப்பாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் வாங்கியிருந்தோம். இல்லை நிறைய சாமி ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பின்னாடி ஃபுல்லாமே கோல்டன் கலரில், முன்னாடி இந்த க்ரீன் கலர் மாவேலையில். எங்கள் அம்மா இந்த முறுக்கு பிழியறதாமே. இதை பார்த்த உடனே சொன்னாங்க, ஜீதா முறுக்கு பிழியறதில்ல, வாங்க அப்படி சொல்லிட்டு. சரி ஓகே வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ வாரத்தில் டெய்லி முறுக்கு போட்டு டப்பாவில் போட்டு வச்சுருங்க, நாங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி தான் வாங்கி கொடுத்துருக்கேன். சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. அம்மா வீட்டுக்கு தேவையான பொருள் மட்டும் தான் வாங்குவாங்க. நான் எனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே வாங்கினேன். இந்த கைக்கடை இரும்பில் வாங்கினா ரொம்ப நல்லது அப்படி சொன்னாங்க அம்மா. சரி ஓகே சொல்லிட்டு வாங்கினோம். ரொம்ப வெயிட்டாக இருந்தது, ஆனால் சூப்பராக இருந்தது. ஆனால் 100 rupees தான் வாங்கினோம். அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே, சூப்பராக இருந்துச்சு. அதனால் இதுவும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளிப்பு. அதான் சொன்னால எங்கள் அம்மா வீட்டுக்கு என்ன தேவையோ, என்னென்ன இல்லையோ அதுதான் அவங்க வாங்குவாங்க. ஆனால் நம்மள மாதிரிலாம் அவங்க கிடையாது. நான் ரொம்ப இதுவான ஒரு ஆள். வீட்டுக்கு தேவையானதெல்லாம் நான் ரொம்ப பார்த்துலாம் வாங்க மாட்டேன். இப்போவுமே அப்படி தான் இருக்கேன், அப்பவும் அப்படி தான் இருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே எங்கள் அம்மா திருவிழாக்கு போனால் இந்த ஈர்க்குழி மட்டும் மறக்காமல் வாங்கிறாங்க. பேன் சீப்பு ஈர்க்குழி, அது என்னன்னு எனக்கே தெரியல. எங்கள் அம்மா திருவிழாவில் ஃபஸ்ட்டு பேத்துனா இது ஈர்க்குழி இருக்கா பார்க்கணும், இது பேன் சீப்பு இருக்கா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தேடுவாங்க. இப்போவுமே அதுதான் பண்ணுறாங்க. எனக்கே குழந்தை பிறகு அவங்க என் குழந்தைங்களே பார்த்துட்டாங்க. ஆனால் இன்னி வரைக்கும் எங்கள் அம்மா திருவிழானா இதுதான் ஞாபகம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சட்டி திருவிழாவுக்கு சட்டி வாங்குவோம். அந்த திருவிழா வரத்துக்குள்ளே அதை உடச்சிருவோம். அந்த மாதிரி தான் இந்த சட்டியை வாங்கியிருந்தாங்க அம்மா. அப்புறம் ஒரு பேக் வாங்கியிருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு, குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நமக்கு போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா பர்ஸ் வாங்கியிருந்தேன். பர்ஸுமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே 100 rupees தான். ஆனால் பேக் மட்டும் ஒரு 200 rupees வாங்கியிருந்தேன். நல்லா இருந்துச்சு பேக் பார்க்குறதுக்கு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நமக்கு போதும்.
அப்படி சொல்லிட்டு நானும் வாங்கிட்டேன். திருவிழானா நமக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் வாங்கிக்கிறதுக்கு தான் திருவிழா. இந்த பேக் வந்து நிறைய ஜிப்லாம் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகாக இருந்துச்சு. மெஹந்தி டிசைன் மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் அம்மா ஒரு பேக் வாங்கியிருந்தாங்க. எனக்கும் பேக் வேணும் அப்படி சொன்னாங்க. சரி ஓகே வேணாம் இன்னும் பெரிய பேக் வாங்க. இல்லை எனக்கு இந்த பேக்கு போதும், நான் பெரிய பேக் என்ன பண்ண போகிற வச்சுட்டு நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சின்ன பேக்காக அழகாக வாங்கியிருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. அம்மா எடுத்த கலர் பார்த்திங்கன்னா சூஸ் பண்ண கலர் பிங்க் பஞ்சு மிட்டாய் கலர் தான் வாங்கியிருந்தாங்க. கண்ணாடி அப்புறம் பசங்களுக்கு நிறைய விளையாடுற பொருள்லாம் வாங்கி நான் சொல்லினேன் அந்த லைட் அடிக்கிறது அப்படி சொல்லிட்டு அது இதுதான். இதில் பார்த்திங்கன்னா பின்னாடி நிறைய கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து 3 இயர்ஸ்க்குள்ளே பேபிஸ் வந்து இந்த லைட் வந்து பார்க்கக்கூடாது, அவங்களுக்கு வந்து அந்த பவர் வந்து கண் வந்து இதுவாகிடும், ஸ்பாயில் ஆகிடும் அப்படி சொல்லி கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். நல்லதாக இருந்துச்சு. அப்புறம் இந்த கீ செயின் நான் பேக்கே இன்னும் வாங்கலை ஸ்கூல் போகிறதுக்கு. அதுக்குள்ளே என் பசங்க பேக்குக்கு கீ செயின் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து இந்த மாதிரி என்னுடைய அக்கா பையன் வந்து இந்த மாதிரி அழகாக வந்து இந்த செயின்ஸ்லாம் வாங்கியிருந்தான். அழகாக இருந்துச்சு. சரி ஓகே அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை அவங்க வாங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை விட்டுட்டோம். நாங்களும் எதுவுமே சொல்லலை. அவங்க அழகாக வாங்கிக்கிட்டாங்க. நான் அந்த மாதிரி நான் அந்த கம்பல் கடையில் போய் நின்னோன்னே நான் இந்த கம்பல் போதும் இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்ட்டு. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி எக்கச்சக்கமாக இது எடுப்பேன். ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. கோல்டு கம்பல் போட்டிருக்கிறதுனால வெளியே போனால் ரேராக தான் கம்பல் யூஸ் பண்ணுறோம். அதனால நான் ஒரே ஒரு கம்பல் தான் எடுத்தேன். அப்புறம் இந்த பிரேஸ்லைட்லாம் எடுத்திருந்தேன். அழகாக இருந்துச்சு பார்க்க பட்டர்ஃப்ளைலாம் போட்டு. எப்போவுமே நம்ம ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தோன்னா அந்த பொருளை அடுக்கி எல்லாத்தையும் அந்த இடத்துல வச்சுட்டு எதாவது நம்ம யூஸ் பண்ணோன்னா அதை உடனே எனக்கு யூஸ் பண்ணணும், இல்லைனா எனக்கு அவ்வளோதான் காலம் வெடிச்சிடும். நீங்கள் எப்படி சொல்லுங்கள்? இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. லவ் யூ.